இந்த தீபாவளிக்கு நம்ம கிங் மொபைல்ஸில் நீங்கள் வாங்குற ஒரு விவோ V25 ப்ரோ மொபைலுக்கும் இலவசமாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குதுங்க. அப்படி இல்லைனா மேலே 499 ரூபா கொடுத்து ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. நீங்கள் வாங்குற ஒரு விவோ V25 மொபைலுக்கும் மேலே 101 ரூபா மட்டும் கொடுத்து பெபிள் ஸ்மார்ட் வாட்சை அள்ளிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா 999 ரூபா கொடுத்து ஃபயர்போல்ட் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. 15,000 25,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் மேலே 499 ரூபா மட்டும் கொடுத்து போட் ஆடோப்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை தீபாவளி ஆஃபரில் அள்ளிட்டு போங்க. வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் மல்டி மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆப் கிராஷ் ஆகாமல் இருக்க என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த பிரச்சனையை எப்போது நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போங்க. முக்கியமாக ஒரு கேம் விளாண்டுருப்போம், அப்படி இல்லைன்னா முக்கியமான ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஆப் அப்படியே ஸ்டக் ஆயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வெளியே பேக் அமுத்தினாலும் போகாது. அதே நேரத்தில் அந்த ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற டேட்டா வந்து அப்படியே போயிடும். இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராப்ளமை இனிமேல் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ஸ் அடிக்கடி கிராஷ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன். இப்போ வந்து நம்ம இன்டர்நெட்டும் ஆனில் வச்சிருப்போம், வைஃபையும் ஆனில் வச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ வீட்டில் வந்து வைஃபையும் இருக்குது, அதே நேரத்தில் இன்டர்நெட்டும் இருக்குது அப்படின்னா திடீர்னு இப்போ வைஃபை கனெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், அப்படியே லாக் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கீங்க, அங்கே வந்து பப்ளிக் வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகாமல் பப்ளிக் வைஃபைல வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலையும் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ஆப் ஃப்ரீஸ் ஆகலாம். இப்போ ஆப் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வைஃபை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வைஃபை இருக்குது, அதே நேரத்தில் உங்களுடைய வைஃபை தான் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபை ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் இடத்துல இருக்கீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு மாலில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வைஃபை வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஃப்ரீ வைஃபைக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, நான் இன்டர்நெட் கனெக்ஷனை செக் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் நீங்கள் வந்து எதை செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீஸ் ஆகிற அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஃபோனையே 3வது ட்ரையில் வந்து நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணிட்டேன், செகண்டு என்னுடைய ஆப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன், தேர்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோனே வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த ஆப்பு ஃப்ரீஸ் ஆகுது, இல்லைனா ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னா இப்போ தான் வந்து நம்ம டெக்னிக்கலான சில விஷயங்களை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ரெண்டாவது, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஓஎஸ், அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 11, 12 அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கா இல்லையா, உங்கள் ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ வந்து 70% பீப்புள் வந்து உலகத்தில் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதில் வந்து பெரும்பாலுமானவர் வந்து லேட்டஸ்ட்டான வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டான ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ஆண்ட்ராய்டில் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அது வந்து பழைய ஆண்ட்ராய்டில் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும்போது ஆப் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஆண்ட்ராய்டு வந்து பழசாக இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட்டாக இருக்கா, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஓகேப்பா, நான் வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டேன், அதுவும் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்டும் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது அப்பப்போ என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது, ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுது, க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பெர்மிஷன்ஸ். நீங்கள் வந்து என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனோட பெர்மிஷன்ஸை வந்து திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு திரும்பவும் வந்து ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு பெர்மிஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ பெர்மிஷன்ஸை வந்து நான் எப்படிப்பா செக் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு சர்ச் பண்ணலாம், இல்லைனா ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பெரும்பாலுமான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பேர்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குங்க செட்டிங்ஸ்குள்ளே. அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க
பண்ணிங்கன்னா என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து ஆனில் இருக்குது, என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க, எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது வந்து கேலரிக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். கேலரிக்கு பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து மைக்குக்கு வந்து பெர்மிஷன் கேட்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கேலரிக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அந்த எடிட்டிங் ஆப் வந்து ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து திரும்ப ஆன் பண்ணிடலாம். இப்படி பண்ணுறது விதமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனோட ஆக்சஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அதனால உங்களுடைய ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேட்டபிலிட்டி வந்து செக் பண்ணலாங்க. இப்போ சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆண்ட்ராய்டுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 7 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 7க்கு கீழே 6, 5 யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து 10 and above தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்பிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் டேக் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு டிவைஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிக்கணும்னா U1 சிப் இருக்கிற ஆப்பிள் ஃபோன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் 12க்கு அப்புறம் இல்லைனா 11க்கு அப்புறம் இருக்கிற ஃபோன்ஸில் மட்டும்தான் அந்த ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து கம்பேட்டபிளாக இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கேம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து கிராஃபிக்ஸ் ஜாஸ்தியாக தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு ரேம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூஸ் பண்ண முடியாது, ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ரேம் கம்மியாக இருக்குது இல்லைனா கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதனால் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் வந்து கம்பேட்டபிளாக உங்கள் ஃபோனில் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணுறது அட்வைசபிள். நீங்கள் சொல்கிற எல்லா ஃபீச்சருமே நான் ட்ரை பண்ணிட்டேங்க, திரும்பவும் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீஸ் ஆகுது இல்லைனா ஹேங் ஆகுது இல்லைனா கிராஷ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுங்க. உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 500 செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றி வச்சுருப்போம். ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற பிரைட்னஸ் மாற்றிருப்போம், அதில் இருக்கிற பெர்மிஷன் மாற்றிருப்போம், அதில் இருக்கிற சவுண்டு மாற்றிருப்போம். ஸோ இதில் ஏதாவது ஒரு செட்டிங் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடாமல் தடுக்கலாம். அதனால உங்களுடைய ஆப் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்ம ஃபோனில். நீங்கள் வந்து அதை போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை புதுசாக கடையில் வந்து வாங்கும்போது அது என்ன செட்டிங்ஸில் வருமோ அந்த செட்டிங்ஸ்க்கே மாறிடுங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது வழியாக நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம். பட் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய செட்டிங்ஸ் எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கணும். வேறு வழியே இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டாலாம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணுறது அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then is bye from DK.